தேவனுடைய அன்பில நாம பெருகாமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல பெருக்கம் உண்டாகாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தருடைய அன்புல நாம பெருகாம ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்துல பெருக்கம் வராது. எந்த ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உலக ஆசீர்வாதமும் இருக்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கு. உலகத்துல நீ சம்பாதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது எல்லா மனுஷருக்குள்ளும் தேவன் கொடுத்திருக்கிற வரம். அல்லேலூயா. திறமைய வச்சிருக்கிறார். கடவுளை தேடிதான் இந்த உலகத்துல பணத்தை சம்பாதிக்க வேண்டும் அப்படிலாம் கிடையாது. கடவுளை தேடாமலும் உழைத்து கடின உழைப்பினாலே பணத்தை சம்பாதிக்கலாம். அல்லேலூயா. பொருளை சம்பாதிக்கலாம், ஐஸ்வர்யத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம். பெரிய நீ பணக்கார ஐஸ்வர்யவான கோடீஸ்வராவும் மாறலாம். ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போதே இந்த திறமையை உள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது உலக ஆசீர்வாதம். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், அதனோடு வேதனையை கூட்டார். அல்லேலூயா. இதான் தேவன் தருகிற ஐஸ்வர்யம். உலகம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், ஆனா அது வேதனையா இருக்கும் உனக்கு. எத்தனையோ கோடீஸ்வரர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. நம்ம நினைப்போம் பணம் நிறைய இருக்கு, சந்தோஷமா. அவனுக்கு தான் வேதனையும் துக்கமும் பாடும் அதிகமா இருக்கும், நிம்மதியே இருக்காது. ஒரு சாப்பாட்டை கூட ருசித்து சாப்பிட முடியாத சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஆனா பணம் என்ன செய்யும்? கொட்டி கிடக்கும், காலில் மிதிச்சு போற அளவுக்கு பணம் கிடக்கும். அல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தில் வருகிறது எல்லாம் அது நமக்கு சில உபத்திரங்களையும் வேதனையும் கொண்டு வந்துடும். ஆனா தேவனிடத்தில் வருகிறது எல்லாம் அது நித்தியமானவைகள். அது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கும். அல்லேலூயா.